ஞானத்தை அருள்பவரே, கீதையின் ஞானத்தை அருள்பவரே, புது யுகத்தை படைக்க அவதரித்தார். ஓம் சாந்தி. 20/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் மாயையின் இராவணனின் சகவாசத்திற்குள் அகப்பட்டு அலைந்து திரிந்தீர்கள். தூய்மையான நாற்றுக்களான நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களில் எதனை கண்டு ஆச்சரியம் அடைந்தீர்கள்? குழந்தைகளாகிய உங்களில் எதனை கண்டு தந்தை ஆச்சரியம் அடைந்தார்? பதில்: குழந்தைகள் தாங்கள் எவ்வாறாக இருந்தார்கள், தாங்கள் யாருடைய குழந்தைகளாக இருந்தார்கள் என்றும், மகத்துவமானதோர் தந்தையிடமிருந்து தாங்கள் ஆஸ்தியை பெற்றதாகவும், அத்தகைய தந்தையை தாங்கள் மறந்து விட்டதாகவும் ஆச்சரியப்படுகின்றார்கள். நீங்கள் படைப்பவரையும் அவரது படைப்புகளையும் மறப்பதற்கு இராவணன் ஒரு பனி படலத்தை கொண்டு வந்தான். தந்தை தான் மேன்மையானவர்கள் ஆக்கி ராஜ்ய பாக்கியத்தை எந்த குழந்தைக்கு கொடுத்தாரோ அதே குழந்தைகளே தன்னை இழிவுபடுத்த தொடங்கியதையிட்டு தந்தை ஆச்சரியப்படுகின்றார். அவர்கள் இராவணனின் சகவாசத்தினுள் சென்றதால் அனைத்தையும் இழந்து விட்டார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. சிவாலயத்திற்கு செல்வதற்கு அனைத்து விகாரங்களையும் அகற்றிவிடுங்கள். தொடர்ந்து இந்த விலை மாதர் இல்லத்திலிருந்து உங்கள் இதயத்தை விலக்கிவிடுங்கள். சூத்திரர்களின் சகவாசத்திலிருந்து விலகியிருங்கள். 2. கடந்தவை அனைத்தும் நாடகத்தில் உள்ளவை என்பதை புரிந்து கொள்வதுடன் அதை பற்றி சிந்திக்காதீர்கள். ஒருபோதும் கர்வம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு திருத்தங்கள் கொடுக்கப்படும் போது ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். ஆசீர்வாதம். சந்தோஷ பொக்கிஷம் நிறைந்தவராகி சந்தோஷமற்ற ஆத்மாக்களுக்கு சந்தோஷத்தை தானம் செய்வதன் மூலம் புண்ணிய ஆத்மா ஆகுவீர்களாக. இந்த நேரத்தில் உலகம் ஒவ்வொரு கணமும் துன்பத்தில் உள்ளது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கணமும் சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இந்த சந்தோஷத்தை சந்தோஷமற்ற ஆத்மாக்களுக்கு கொடுப்பதே அனைத்திலும் அதி சிறந்த தானம் ஆகும். சந்தோஷமாக இருப்பதற்கான முயற்சியில் உலக மக்கள் நேரத்தையும் பணத்தையும் அதிகளவு செலவிடுகின்றார்கள். ஆனால் நீங்கள் இந்த அழியாத சந்தோஷ பொக்கிஷத்தை இலகுவாக பெற்றிருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றிருப்பதை தொடர்ந்தும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளுதல் என்றால் அதிகரித்துக் கொள்வது என்று அர்த்தமாகும். உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும் நீங்கள் சந்தோஷத்தை கொண்டிருக்கும் மேன்மையானதொரு பேற்றினை பெற்றிருக்கின்றீர்கள் என்ற அனுபவத்தை பெற வேண்டும். ஸ்லோகம். ஓர் அனுபவசாலி ஆத்மா எதனாலும் ஏமாற்றப்பட மாட்டார். அத்தகையதோர் ஆத்மா எப்பொழுதும் வெற்றிகரமானவர் ஆவார். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.